ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கப் கேக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் அதன் நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல இன்றைக்கி பார்க்க போகிற கேம் என்னென்னா பல்லாங்குழி. இது வீட்டுக்குள்ளே இன்டோரில் விளையாடக்கூடிய ஒரு கேம். இதை விளையாட 2 பேர் தேவை. இது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஸ்கில்ஃபுல் மூவ் அண்ட் பொசிஷனிங் ட்ராக் பண்ணுறதுக்காக இது விளையாடுவாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட், இதில் கவுண்டிங் பேசிக்ஸான ஒன்று. ஒருத்தருக்கு 7 பள்ளங்கிற விதம், 2 பிளேயருக்கு 14 பள்ளங்கள் இருக்கும். அதுக்குள்ளே காயின்ஸ் போட்டு விளையாடுவாங்க. இது 6, 12 அப்படிங்கிற ஒரு கவுண்டிங்கில் காயின்ஸை உள்ளே போட்டு விளையாடுற ஒரு கேம். இது என்ன இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, அதாவது நம்ம எப்போவுமே முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அண்ட் தென் ஒரு ப்ராஃபிட் எடுப்போம். ஸோ இதை பேசிஸாக வச்சு தான் இந்த கேம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது விளையாடுறது மூலமாக ஒரு மெமரி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்கே பொசிஷன் பண்ணணும், எந்த மாதிரி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மெமரி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கேமை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இதை விளையாட முடியும். அதனால் அப்சர்வேஷன் ஸ்கில் வளருது. அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில், அது போக மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால் அசைவுகள் சின்ன வயசில் நமக்கு தூண்டப்படுது. அதனால் இது கிட்ஸுக்கு ஒரு ஏற்ற கேம். அண்ட் இதை அதிகமாக பண்ணையார் விளையாடுவாங்க. அதாவது சின்ன வயசுலேயே அவங்களோட பசங்களுக்கு கணிதம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அதனால் இதை விளையாடுறாங்க. அண்ட் ஒரு கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு பேர் லத்தீன் வார்த்தை. இதை குழிக்கில் போட்டு கவுண்ட் பண்ணுறத பேசிக்ஸாக கொண்ட ஒரு கவுண்டிங் மெத்தட். ஸோ இதை நம்ம தமிழில் மொழிபெயர்த்து பார்த்தோம்னா முதல்ல பல்லாங்குழிக்கு நேம் கல்லாங்குழி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இது எது அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அடுத்ததை பார்க்க போகிற கேம் சொனாலு கட்டம். இதை இன்டோர் அண்ட் அவுட்டோர்லேயும் விளையாடுவாங்க. இதை 4, 8 பீப்புள்ஸ் விளையாடுவாங்க, இல்லை குரூப்பாக சேர்ந்து இதை விளையாடுவாங்க. ஸோ இது ஒரு என்ஜாய்ஃபுல் கேம் அப்படிங்கிறதுனால ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி விளையாடுவாங்க. அண்ட் இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா காயின்ஸ் எல்லாமே சென்டரில் கொண்டு வரணும். இது பார்க்க கொஞ்சம் லூடோ மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக பெனிஃபிட்ஸ்னால், ஒரு கோஆர்டினேஷன் ஒர்க் கிடைக்கும். அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். அது போக எல்லா காயின்ஸுமே சென்டரில் கொண்டு போகணும், ஆப்போனன்ட்ஸ் கிட்ட வெட்டு வாங்காமல் கொண்டு போகணும். அப்படிங்கும்போது ஸோ ஒரு கோஆர்டினேஷன் ஸ்கில் இதில் வளருது. ஸோ அவங்க கூட சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் ஸ்கில். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக், அதாவது ஒரு முடிவு எடுக்கும் திறன். இந்த இடத்துல இந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று. அண்ட் ஒரு குயிக் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் விளையாட முடியும். இதை நம்ம பொதுவாக பார்க்கும்போது இது எப்படி தெரியுதுன்னா, ஒரு போர் வீரர் ஒவ்வொரு இடமா மூவ் ஆகி அவரோட அல்டிமேட் எய்மான ஒரு இடத்துக்கு அவர் போய் சேர்றார். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னென்னா தட்டாங்கல். இது ஒரு இன்டோர் கேம். இது 2 இல்லை அதிகப்படியான பிளேயர்ஸ் இதை விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 7 கல்லை ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இது முதல்ல ஒரு கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கல்லை தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு கல்லாக இதை பிடிக்கணும். ஸோ இதுதான் கேம். இது எதுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஸ்கில். அதாவது நம்ம ஹேண்டை மூவ் பண்ணுறோம் பிரெயினை வச்சு. ஸோ பிரெயின் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ஒர்க்குக்காக இது அதிகமாக விளையாடுவாங்க. ஸோ சின்ன வயசில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா சின்ன வயசுல இதை விளையாடுறது மூலமாக நமக்கு அது சரியாகுது. அண்ட் சென்சாரி மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சென்சஸ் சம்மந்தப்பட்ட மெமரி ஸ்கில்ஸை இது அதிகப்படுத்துது. அதனால் சின்ன வயசுலேயே சென்ஸ் சம்மந்தமாக, அதாவது உணரக்கூடிய தன்மை கொஞ்சம் வீக்காக இருக்கிற கிட் இதை விளையாடுறது மூலமாக என்ஹான்ஸ் பண்ணப்படுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பகடை. இதை தஞ்சாவூர் கட்டம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது இன்னொரு நேம் இந்தியன் லூடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் இதை விளையாண்டுருப்பாங்க. ஸோ இது பார்க்க அப்படியே லூடோ மாதிரியே இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, இதில் டூயல் காயின்ஸை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒரு டைம் கிடைக்கும். அதாவது 2 டைஸ்லேயுமே ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா, ஒரே இடத்துல 2 காயின்ஸுமே இருக்குது அப்படின்னா 2 காயுமே மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த கேமில். அண்ட் இது எதுக்காக அப்படின்னா குயிக் திங்கிங். அதாவது இது
ஸோ ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு காயின்ஸையும் உள்ளே மூவ் பண்ணி ப்ராப்பராக மூவ் பண்ணுறதுக்கான குயிக் திங்கிங்கை இது வந்து வளர்க்குது. அண்ட் டிசிஷன் மேக்கிங், ஸோ மற்ற கேமில் மாதிரியே அதே தான் டிசிஷன் மேக்கிங்க்கும் குயிக் திங்கிங்க்கும் இது உதவுது. அடுத்ததாக பார்க்க போகிற கேம் வந்து கபடி. இது முழுக்க ஒரு அவுட்டோர் கேம். ஸோ அவுட்டோர் கேம்ங்கிறதுனால முழுக்க இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் சம்மந்தப்பட்ட ஒரு கேம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. இதை மகாபாரதத்தில் அர்ஜுன் விளையாண்டுருக்காரு, அது போக வந்து கிருஷ்ணர் விளையாண்டதாக இதை சொல்லுவாங்க. அண்ட் இதனால என்ன வருதுன்னா, ஒரு பாடி ஸ்ட்ரென்த், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுற அதே நேரமும் ஒரு பர்சனை டச் பண்ணணும். அண்ட் இதனால் ஒரு மெமரி அண்ட் பாடி ஸ்ட்ரென்த் ரெண்டுமே சேர்த்து ஈக்குவலாக நமக்கு மேனேஜ் பண்ணுற திறன் நமக்கு வருது. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து நம்ம தொலைச்சிட்டோம். அண்ட் அதை பற்றின எந்த இதுவுமே நமக்கு எவிடன்ஸுமே எதுவுமே இல்லை. அதை எப்படி விளையாடணும்னு கூட தெரியாது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேயே நிறைய கேம்ஸ் வந்து நமக்கு விளையாட தெரியாது. ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி தனி வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் கொடுங்க. டாடா.